Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல string ஃபங்க்ஷன்ல str NSET அப்படிங்கற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு string இன்புட் கொடுத்துட்டோம். அந்த string உடைய ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு n கேரக்டர்ஸ்க்கு பதிலா நம்ம வேற ஒரு கேரக்டர்ஸ் நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணனும். அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இந்த strNSET அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்க எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் உங்களுக்கு காட்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோகிராம் எப்படி நம்ம போறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா enter the string கேக்குது. நான் என்ன பண்ண போறேன் tutorjoes computer education சொல்லி என்ன பண்றேன் ஒரு சின்ன string இந்த இடத்துல இன்புட் கொடுக்கறேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் tutorjoes அப்படிங்கற tutorjoesல இருக்க கேரக்டர்ஸ்க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் b அப்படிங்கற கேரக்டர் எனக்கு ப்ளேஸ் ஆகணும். அதனால b ன்னு கொடுத்துட்டேன். tutorjoesல பாத்தீங்கன்னா டோட்டலா 9 கேரக்டர்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு 9 கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகணும். அதனால நான் 9 ன்னு கொடுத்துறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம என்டர் பிரஸ் பண்ணா போதும் அந்த tutorjoes கேரக்டர்ஸ்க்கு பதிலா நம்ம பாத்தீங்கன்னா b அப்படிங்கற கேரக்டர்ஸ் நம்ம ப்ளேஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த ப்ரோகிராம் எப்படி போறதுன்னு பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி strNSET.c ன்னு சொல்லி அந்த c ஃபைலை நான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் c யோட ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். include stdio.h அப்படினு சொல்லி என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். அடுத்து இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன் #include conio.h ன்னு சொல்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம string ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் string ஓட ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணோம். அதனால என்ன பண்றேன் include string அப்படினு சொல்லி என்ன பண்றேன் string ஓட ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா void main ஃபங்க்ஷன் அந்த இடத்துல நான் கால் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் நம்ம கொடுக்க போற ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கேரக்டர் டைப்ல பாயிண்டர் a ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அதுக்காக b ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணனும் அதுக்காக என்ன பண்றேன் இன்டிஜர் டைப்ல n ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கேரக்டர்ஸ் கொடுக்க போறோமோ அந்த கேரக்டர்ஸ்க்காக என்ன பண்றேன் c ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். சாரி பாத்தீங்கன்னா நமக்கு b அப்படிங்கற வேரியபிள் தேவையில்லை. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு a அப்படிங்கற வேரியபிளே பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ac அப்படிங்கற ரெண்டு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ கிளியர் ஸ்கிரீன் clr ser அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்றேன். /n enter the string ன்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா gets அதாவது get string அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போற ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா a அப்படிங்கற வேரியபிள்ல நான் இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அதுக்காக பாத்தீங்கன்னா get s ஓபன் பிராக்கெட் a ன்னு சொல்லி என்ன பண்ணேன் அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்னொரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா enter the character அதாவது எந்த கேரக்டர் நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போறோமோ அந்த கேரக்டர் இன்புட் வாங்குறதுக்காக enter the character சொல்லி என்ன பண்றேன் ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை கேரக்டர்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம அந்த கேரக்டர் இன்புட் வாங்கணும். அதுக்காக என்ன பண்றேன் scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி %c அதாவது அந்த கேரக்டரோட ஃபார்மட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா %c அதனால %c கொடுத்துட்டேன். அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு c அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும். அதனால பண்றேன் அட்ரஸ் ஆஃப் c ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை கேரக்டர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அதுக்காக என்ன பண்றேன் நான் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். enter the character enter the number enter the limit ன்னு சொல்லி என்ன பண்றேன் ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா scanf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் அந்த இன்டிஜர் வேல்யூ பாத்தீங்கன்னா n அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். இன்டிஜரோட ஃபார்மட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா %d அதனால %d கொடுத்துட்டேன். அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு n அப்படிங்கற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்காக என்ன பண்றேன் அட்ரஸ் ஆஃப் n ன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அந்த strNSET அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா a அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க ஸ்ட்ரிங்கை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் a ன்னு கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு c அப்படிங்கற கேரக்டர் தான் சேஞ்ச் ஆகணும். அதனால c ன்னு கொடுத்துட்டேன். நமக்கு பாத்தீங்கன்னா n கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு பாத்தீங்கன்னா n ன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா put string அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் a அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போறேன். அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா get ch அதாவது நமக்கு ரிசல்ட் ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக get character அப்படிங்கற ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்றேன். இப்போ ஜஸ்ட் கம்பைல் பண்றேன். நமக்கு இது எரர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போறேன். tutorjoes computer education சொல்லி என்ன பண்றேன் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கறேன்.
ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸில் இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும். எனக்கு பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸில் இருக்க கேரக்டருக்கு பதிலாக சி அப்படிங்கிற கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், சின்னு சொல்லி கேரக்டர் கொடுத்துறேன். நம்ம பார்த்தீங்கன்னா லிமிட் டியூட்டர் ஜோஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ 9 சொல்லி நான் இன்புட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 9 கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அதில் இருக்க கேரக்டர்ஸ் பதிலாக நமக்கு சி கேரக்டர் ப்ளேஸ் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோ, அதாவது C++ அல்லது C# அல்லது HTML, PHP அல்லது ஃபோட்டோஷாப் ஏதாவது உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் டியூட்டோரியல் வேணும்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.